வணக்கம் நேயர்களே, அகக்கண் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கின்றோம். இன்றைய அகக்கண் நிகழ்ச்சியில் திரு இளஞ்சை நிலைய கழகத்திற்கு வந்திருக்கின்றார். அவரோடு வேந்தனார் அவர்கள். ஏனெனில் தமிழ் புலவர்களை மறந்த காலத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். புலவர் வேந்தனார் அவர்கள் மிக நீண்ட காலமாக இலங்கையில் தமிழ் பணி செய்திருக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் ஒருவரை கண்டேன், வயதால் மிக இளையவர், சைவ சித்தாந்தத்தை விளக்குவதில் அவருக்கு இணையானவர் வெகு சிலரே. இந்தியாவிலும் இத்தகைய அறிஞரை காண்பது அபூர்வம். அவருக்கு வேந்தனார் என்று பெயர். காஞ்சி வச்சிரவேலு முதலியார் 1942ஆம் ஆண்டில் எழுதியிருக்கின்றார். ஆகவே ஒரு நல்ல ஆசிரியராகவும் நல்ல ஒரு புத்தகங்கள் எழுதக்கூடிய ஆசிரியராகவும் மற்றும் நல்ல பேச்சாளராகவும் பலருக்கு கல்வி கற்பித்தவருமாக இருந்த வித்வான் வேந்தனார் அவர்களுடைய 100ஆண்டு விழா இப்பொழுது நடைபெற இருக்கிறது. அதனுடைய மலர், இந்த பெரிய மலரை அவருடைய புதல்வர் வேந்தனார் இளஞ்சை பதிப்பித்திருக்கின்றார். உண்மையில் தந்தைக்கு செய்கின்ற மிகப்பெரிய நினைவாக இந்த நினைவு இருக்கிறது. பல புத்தகங்களை வேந்தனார் அவர்கள் எழுதியிருக்கின்றார். பாட நூட்களாக அந்த நூட்கள் இன்னும் இருக்கின்றன. இப்பொழுது வித்துவான்கள் மற்றும் புலவர்களை விட்டுவிட்டு நாம் கூகுளில், ஃபேஸ்புக்கில் தேடிக்கொண்டிருக்கின்ற ஒரு காலத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த காலத்தில் இந்த ஈழத்தமிழ் புலவர்களை நினைவு கூறுவதன் முக்கியத்துவம் என்ன? ஏன் அவர்களை நாங்கள் நினைவு கூற வேண்டும்? இப்படியே போனால் அவர்களை நாம் மறந்து விடுவோமோ என்கின்ற ஒரு பெரும் அச்சம் இருக்கிறது. வணக்கம் இளஞ்சை. வணக்கம் அனஸ். தந்தைக்கு செய்கின்ற ஒரு மிகப்பெரிய நினைவாக இவ்வளவு நூல்களை வெளியிட்டிருக்கின்றீர்கள் மற்றும் மிகப்பெரிய ஒரு வேந்தனார் 100ஆண்டு விழா மலர் செந்தமிழ் வேந்தன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய தொகுப்பை வெளியிட்டிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது ஏன் இவர்களை எல்லாம் நினைவு கூற வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நல்லது. இது எனது தந்தையார் என்ற அடிப்படையில் நான் இவரை முன்னிலைப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் ஒரு காலகட்டத்தில் 1940 66 வரையான காலகட்டத்தில் நாம் ஆங்கிலேயரிடமிருந்து சுதந்திரம் பெற முனைந்த அந்த காலத்தில் பல அரசியல் தலைவர்கள் எடுத்த முடிவுகளை இன்று நாம் சரி பிழை என்று சிந்திக்கின்றோம், பிழையோ என்று சிந்திக்கின்றோம். அக்காலகட்டத்திலே தமிழை துறைபோக கற்று வித்துவான், பண்டிதர், சைவப்புலவர், சித்தாந்த சிரோன்மணி, தமிழ் பேரன்பர், கவிராயர் போன்ற பட்டங்களை பெற்ற வேந்தனார் தனது தமிழ் இனிமையில் ஆழ்ந்திருக்காமல் தமிழர் விடுதலை, தமிழர் உரிமை, தமிழர் இன மீட்சி என்று 46ஆம் ஆண்டே தமிழரின் உரிமைக்காக குரல் கொடுத்தது என்பதை நம்ம பலர் தெரியாதிருக்கிறார்கள். தமிழை நேசிப்பவன் தமிழன் இன்றைய அடிமை நிலையைக் கண்டு அதன் விடுதலைக்காக அக்காலத்திலேயே குரல் கொடுத்தவர் வேந்தனார் என்பதை முன்னிலைப்படுத்த வேண்டிய ஒரு தேவை எனக்குள்ளது. ஒரு தமிழ் ஆர்வலனாக, தமிழ் அறிஞனாக, தமிழ் சமூக சேவகனாக. அந்த அடிப்படையிலே 46ஆம் ஆண்டு ஈழகேசரியிலே 27/11/1946 அவர் தொண்டு செய்திடச் சேருங்கள் என்ற ஒரு கவிதையை பிரசுரித்திருந்தார். அதை நினைவில் வைத்து கூறுகின்றேன். தொண்டு செய்திடச் சேருங்கள், தோளை தட்டியே வாருங்கள், இன்று சுதந்திர தாகத்தால் எத்தனை பேருயிர் விடுகின்றார். 46 எழுதியிருக்கிறார். இலங்கை சுதந்திரம் பெற முன்பு கொலைகள் செய்வதும் வீரமோ, கொள்ளை அடிப்பதும் வீரமோ, நிலைமை தளர்ந்து உயிர் போயினும் நேர்மையை காப்பது வீரமே, வஞ்சனை செய்திடுவோரும் வழிப்பறி செய்திடுவோரும் விஞ்சிய வீரராக நாம் வீட்டில் உறங்கிடும் வீரரோ. அதை முடிக்கின்றார். கடைசியாக எமக்கு ஒரு அறைகூவலை விடுக்கின்றார். அந்த அறைகூவல் இன்றும் எமக்கு தேவைப்படுகின்றது என்பதை நான் யதார்த்தமாக உணர்கின்றேன். அவர் கூறுகின்றார், ஊரை எரித்திடும் தீயினை உடனே அணைத்திடக் கூடுங்கள், கூரை வீட்டினிற் பற்றியே கோவின் அரண்மனை கேறிடும். அங்கே தமிழுக்கு ஆபத்து வருகின்றது. நாம் ஆண்களிடம் இருந்துதான் உரிமையை பெறுகின்றோமே ஒழிய எமக்கு இன்னும் தனி மீட்சி வரவில்லை. ஒருவரிடம் இருந்து நாம் இன்னொருவருக்கு அடிமையாக போகின்றோம் என்பதை வேந்தனார் 73 வருடங்களுக்கு முதலே தனது தமிழ் சித்தாந்த அந்த இலக்கிய புலமைகளிலிருந்து வெளிப்பட்டு வந்து தமிழர் விடுதலைக்காக, சமூகத்தின் விடுதலைக்காக குரல் கொடுக்கின்றார். சரி, வேந்தனாருடைய இந்த பாடல் மிகவும் உணர்ச்சி வசம் மிக்க பாடல். சமூகத்திற்கான பணிகள், அரசியல் பணிகள் என்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள். என்ன சமூக பணிகளை அவர் செய்திருக்கின்றார்? என்ன அரசியல் பணிகளை செய்திருக்கிறார்? அரசியல் பணிகள் என்று நான் 2வது கட்டத்துக்கு வருகிறேன். சமூக பணிகள் என்று சொல்லும்போது அன்று
எமக்கு சாதி தன்மையாலே ஆலயங்களுக்கு குறைந்த சாதி என்று கூறப்படுகின்றவர்களை விடக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடு தாழ்த்தப்பட்டவர்களை விடக்கூடாது என்று. அன்று வேந்தனார் அதை மிக மூர்க்கமாக எதிர்த்தார். பொதுவாக மரபு வழி பண்டிதர்கள் ஓரளவு எதிர்ப்பது குறைவில்லை. இந்த அடிப்படையிலே அவர் மிக மூர்க்கமாக அதை தனது பண்டிதர் பரம்பரையை மீறி கூறிய போது ஆறுமுக நாவலர் வாரசாக வந்த பலர் பேர் அதை எதிர்த்தார்கள். அப்பொழுது வேந்தனார் வலு தன்மையாக கூறினார், ஆறுமுக நாவலர் இன்று உயிரோடு இருந்திருந்தால் நான் கூறுகின்ற கருத்தை ஏற்றிருப்பார் என்று. ஏனெனில் வேந்தனார் கூறுகின்றார், மாறுகின்ற உலகில் நாம் மாற்றமின்றி வாழ்வதால் சேறு கொண்ட அடிமை போல சீரழிந்து போகிறோம். அவர் முதல் தமிழர்கள் உலகில் மீண்டும் தலையெடுத்து உழவும் காலம் தமிழர்கள் காண்பதென்றால் தனியரசு ஆட்சி வேண்டும் என்று கேட்டார். 50களிலேயே கேட்டார். அதை கேட்டவர் கூறினார், சாதியால் சமய வாழ்வால் தனித்தனி பிரிந்து வாழும் பேதமை ஒளிந்து நாங்கள் பிறப்பினால் தமிழர் என்றே ஓதியோர் கணத்தில் சேர்ந்தால் உலகத்தை ஆளவல்லோம். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, முக்கியமாக நீங்கள் ஒரு அக்கௌண்டனாக இருந்து கொண்டு ஒரு கணக்காளராக இருந்து கொண்டு தமிழில் இவ்வளவு தூரம் இந்த பாடல்களை பாடமாக்கி இருக்கிறீர்கள் என்பது ஒரு ஆச்சரியத்தக்க விஷயம். அது ஏன் நான் அப்படி சொல்கின்றேன் என்றால், ஒரு விஷயம், இந்த மரபு வழி பாடல்கள் அந்த இசையோடு வருகின்ற அந்த நயத்தோடு வருகின்ற பாடல்களை பாடமாக்குறது லேசு. அது மட்டுமில்லை, மனதில் பதிந்து விடும். ஆகவே உங்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, சரி, வேந்தனாருடைய நீங்கள் அந்த நேரம் அவர் அவ்வாறான சமூக பணிகள் செய்யும் பொழுது உங்களுக்கு எத்தனை வயசு? நான் பிறக்கவில்லை. நான் பிறந்தது 57. அப்போ எனக்கு கேள்விப்பட்ட விஷயம் தான். கேள்விப்பட்டது. உண்மையாக நான் வேந்தனாரை அறிய வேண்டி வந்தது அதாவது அப்பாவை அறிய வேண்டி வந்தது. வேந்தனார் அறிய வேண்டி வந்தது மக்கள் யோசிப்பாங்க வேறு யாரையும் உண்டு. உண்மையாக நான் அவரை எனது தந்தை என்று அடிப்படையிலும் விட, நான் ஒரு வாசிப்பை 5 வயதிலிருந்தே வாசிப்பதில் மிக நாட்டம் கொண்டவன். ஆகவே எனது தந்தையாரின் நூல்களை வாசிக்கும் போது எனது தந்தையார் என்று மட்டுமல்ல, வித்துவான் வேந்தனாரின் எழுத்துக்கள் தமிழ் சமூகத்திற்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் எனக்கு ஒரு மாற்று கருத்து இல்லை. ஏனெனில் அதை கூடுதலாக வாசிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எனக்கு இருந்ததால் அவரின் சந்தர்ப்பம் வந்தது. உதாரணமாக 84ஆம் ஆண்டு சொக்கன் அவர்கள் வேந்தனாரை பற்றி தமிழ் பேரன்பர் வித்துவான் வேந்தனார் நூலை 1984ஆம் ஆண்டு யாழ் இலக்கிய வட்டம் மூலம் வெளியிடுகின்றார். 84 நான் நாட்டில் இல்லை. ஒரு நாட்டின் அருமை அந்த நாட்டை விட்டு வெளியில் வந்த அப்புறம்தான் தெரியும், அது யதார்த்தம். ஆகவே இங்கு வந்து ஒரு அந்நிய நாட்டிலே எமது பெருமைகளை இழந்து ஓர் அகதி போன்ற சூழலில் வாழும்போது எனது நாட்டை நோக்கினேன், எனது நாட்டின் விடுதலையை விரும்பினேன். அந்த சமயத்தில் தமிழ் பேரம்பர் என்ற நூலை வாசிக்கும் போது இவ்வளவு கருத்துக்களை ஒரு பண்டிதர் 40-50லேயே கூறியிருக்கின்றாரா? அவர் கூறுகின்றார், 56ஆம் ஆண்டு அன்னை மொழியின் இன்னலை போக்குவோம். ஒரு இனம் தனது இனத்தின் உரிமையை பெற முயல்வது வகுப்புவாத உணர்வா, இன உணர்ச்சியா? இல்லை, தன்மானத்தால் எழுந்த உணர்வாகும். நாம் இன்னொருவர் நாட்டை பிடிக்க போர் தொடுக்கவில்லை, இன்னொருவர் மொழியை நாம் பறிக்கவில்லை. அடிமையாக கிடக்கும் நமது தாய் தமிழகத்தை மீட்க எண்ணி அறப்போர் தொடுக்கின்றோம். ஆட்சியாளர்கள் அறப்போரை ஆட்ட வேண்டாம், எங்களுக்கு அடிமையாக இருங்கள் என்று கேட்கின்றார்கள் என்று மொழி உரிமை பறிக்கப்பட்ட 56களில் வேந்தனார் எழுதுகிறார். இல்லை, என்ன பிரச்சனைனா, இப்போ தமிழகத்தை பொறுத்தளவில் இப்போ பாரதியார் மற்றதும் அந்த காலத்துள்ள புலவர்கள், பாரதிதாசன் போன்றவர்கள், அந்த காலத்தில் உள்ள புலவர்கள் எழுதிய எழுத்துக்கள் மக்கள் மத்தியில் சென்று சுதந்திர போராட்ட உணர்வை விதைத்தன. அதனால தான் பாரதியாரை வந்து தேடிக்கொண்டு தெரிந்தார்கள். பல புலவர்கள், எழுத்தாளர்கள், பத்திரிகை ஆசிரியர்கள் மறைந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் அவ்வளவு தாக்கம் இலங்கையில் இருந்திருக்குதா? அந்த காலத்தில் இருந்திருக்கு? இல்லை, உண்மையில் இலங்கையில் அதுதான் வித்துவான் வேந்தனார் 50களில் கேட்டது 70 நடந்தது. அவர் கூறுகின்றார், நெஞ்சினில் தாய்நாட்டன்பு நிலைத்திடும் புதிய வாழ்வும் அஞ்சுடோம் அடிமை வாழ்வை அகற்றுவோம் என்ற வீரும் நஞ்சினை அமுதமாக நயந்துணம் சால்பும் கொண்ட வெஞ்சின மறவர்களோர் விரைந்தனர் தமிழர் வாழ்ந்தார். அவரின் சிந்தனை பார்வை அதைத்தான் அவர் கேட்கின்றார். அவர் முதலே சிந்திக்கின்றார். இல்லை, உண்மைதான். என்னென்னா, இந்த அறிஞர்கள், கவிஞர்கள், கட்டுரையாளர்கள் இவ்வாறான ஒரு தமிழ் இன மான உணர்வுகள் கொண்டவர்களாக இருந்தால் மட்டும்தான்
ஒரு சமூகத்தினுடைய எழுச்சியை எங்களால் கொண்டு செலுத்த முடியும். ஏன்னா அது ஒரு பகுதி. இப்போ போராட்டம் ஒரு பகுதி, எழுத்து ஒரு பகுதி, அதன் ஊடாக மக்களை சேர்ப்பது ஒரு பகுதி, அல்லது மக்களுக்கு மத்தியில் அந்த உணர்வுகளை ஊட்டுவது ஒரு பகுதி. ஆகவே இவ்வளவு விஷயம் செய்திருக்கிறார். அது இப்போ அந்த காலத்திலேயே இப்போ உங்களுக்கு வேந்தனாருக்கும் இடையில நீங்கள் பிறந்து எவ்வளோ காலம் அவர் வாழ்ந்தார்? 9 வருஷம், 8.5 வருஷம் மட்டும்தான் வாழ்ந்தார். அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு அந்த உணர்வுகள் வருது. உண்மை. இப்போ அதுக்கு முதல்ல இப்போ வேறு உங்களோட அக்கா அண்ணா அவரெல்லாம் இருந்திருப்பார்கள் தானே. அப்போ அவர்கள் எப்படி வேந்தனார வித்துவானை எப்படி பார்த்தார்கள்? தமக்கையார் தான் ஓரளவு எனது தந்தையாரை பற்றி அறிந்திருந்தார். ஏனெனில் தந்தையார் நீங்க கடைசி பிள்ளையா? எனது தந்தையார் இறக்கும்போது தமக்கைக்கு 18 வயது. அப்போ போதாது. எனது அண்ணாவிற்கு 14 வயது. ஆகவே தமக்கையார் அவர் தமிழை தனது பிரத்யோக பாடமாக எடுத்து தமிழில் 1வது வகுப்பில் சித்தி அடைந்த முதல் இலங்கை பெண்மணி. அவை 18 வயதில் அவர் அந்த இளமை பருவம், இன்று 18 வயதை நாங்கள் முதிர்ச்சியடைந்த வயதாக கருதினாலும் இலங்கை 18 வயது மிக மிக இளமையான வயது. அவை பிள்ளைகளாக எங்களுக்கு அவரின் பெருமை, அவரை பற்றி அவருடன் பழகிய அறிஞர்கள் காலத்துக்கு காலம் மறக்காமல் பத்திரிகைகள் எழுதிய ஆக்கங்கள், அவரை பற்றி வெளியிட்ட நூல்கள் மூலம் தான் நாம் அறிந்து. யார் யாரெல்லாம் அவர காலத்தில் இருந்த அறிஞர்களோட உங்களுக்கு பழக்கம் இருக்குது? யார் யாருடைய எல்லாம் பழக்கம் இருந்தது? அவர்கள் வேந்தனாரை எப்படி பார்க்கிறார்கள்? உண்மை, எனக்கு தெரிந்த 2 பண்டிதர்கள். ஒருவர் எனது ஆசிரியராக இருந்த வித்துவான் சொக்கன் அவர்கள், மற்றவர் வித்துவான் சி ஆறுமுகம். அவர் எனது தந்தையாருக்கு 8 வயது மூத்தவர். ஆனால் அவர் கொஞ்சம் பிந்திய காலம் வரை உயிர் வாழ்ந்தபடியால் அவர் மூலம் அவர் எங்கள் தந்தையை பற்றி எம்மிடம் கதைத்திருக்கின்றார். அதை நாம் அறிந்திருக்கின்றோம். மற்ற ஒருவர் கனக செந்தில்நாதன் அவர்கள். அவர் எனது தந்தையாரின் பாடல்களை இந்த 53ஆம் ஆண்டே வேந்தனார் எழுதிய இன உணர்ச்சி மிக்க பாடல்களை தனி புத்தகமாக வர வேண்டும் என்று ஒரு வேண்டுகோள் விடுத்தவர். அதை வேந்தனார் 64ஆம் ஆண்டு தனி புத்தகமாக வெளியிட்டார். அவர் பல பாடல்கள் எழுதியுள்ளார். ஆனால் அவர் காலத்துக்கு முதலே தமிழ் இன விடுதலையை கேட்டு பாடிய பாடல்கள் அங்கு தமிழ் மக்கள் மத்தியில் செல்லவில்லை. உதாரணமாக அவர் 53ஆம் ஆண்டு கேட்கின்றார், கற்றிடும் தமிழர் தமிழ் கலந்துரை ஆடும் போதும் உற்றிடும் உத்து யோகம் ஊதியம் இவற்றால் பெற்றிடும் பெருமை பேசி பெருமிதம் அடதலன்றி இத்தனால் தமிழர் எய்தும் இந்நிலை எண்ண மாட்டார். இன்று எங்களை பலர் பாருங்கள், நான் இருக்கும்போது அமெரிக்கா என்ன நடக்கின்றது, ரஷ்யாவில் என்ன நடக்கின்றது, பிரித்தானியா யாரை பிடிக்கப் போகின்றது என்றுதான் கதைத்தோம். அவர் அன்றே அதை கேட்டார். ஆங்கிலர் வல்லார் என்றும் அமெரிக்கர் பெரியார் என்றும் ஓங்கிய ருசியாவே உலகத்தை ஆளும் என்றும் ஈங்கிவை பேசி இகழுறும் தமிழர் ஓங்குறும் அடிமை வாழில் இருத்தலே சிறிதும் எண்ணார். ஆக அன்று வேந்தனார் ஒரு தமிழ் உணர்வோடு சிங்களம் அரசகர மொழியாக வருவதை உணர்ந்து தமிழுக்கு வருகின்ற அபாயத்தை உணர்ந்து பாடிய பாடல்களை சராசரியாக இருந்த தமிழ் மக்கள் உணரவில்லை. லெபனானில் குண்டு போடுகிறான், நமக்கு என்ன பிரச்சனை என்று யோசித்தும் 20-30 வருடத்தில் எங்கள் நாட்டிலேயே அந்த குண்டு விழ வேண்டிய நிலைமை வந்தது. ஆகவே வேந்தனால் அறியப்படாத இந்த தமிழ் உணர்வு, தமிழ் பெருமை அறியப்படாததுக்கு காரணம் அவர் வருமுன் கூறிய விளைவு. அவர் வருமுன் அறிந்து கூறியதை அன்றைய மக்கள் உணரவில்லை, அன்றைய அரசியல் தலைவர்கள் உணரவில்லை. அவர் அரசியல் தலைவர்களுக்கு கூட இந்த ஒற்றுமையை பற்றி மிக மிக நுணுக்கமாக கேட்டிருக்கின்றார். நாம் ஒன்றுபட்டால்தான் நமக்கு விடுதலை கிடைக்கும். அவர் கூறிய கருத்தை ஒன்று, தண்ணீர் இல்லாத தமிழ். அதை இங்கு வாசித்த பட்டிமாகரன், ரீட்டா பட்டிமாகரன், புலவர் சிவநாதன், அதை பற்றி ஆய்வுரை நிகழ்த்திய பல அறிஞர்கள் கூறுகின்றார்கள், அந்த புத்தகம் இங்கு பாடப்புத்தகமாக இருக்க வேண்டும் என்று. ஏனெனில் 56களில் வேந்தனார் எழுதிய அந்த தமிழ் உணர்வு இன்று புலம்பெயர்ந்து வந்த நமது இளம் தமிழர்களுக்கு ஊட்டப்பட வேண்டும். தமிழ் மொழியின் பெருமை, தமிழ் மொழிக்காக பாடுபட்டவர்கள், உயிர் துறந்தவர்களின் நிலைமையை அங்கு கூறப்பட வேண்டும் என்று. வேந்தனார் 56 வருடத்துக்கு முதல் சங்க காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை கூறும்பொழுது அது சரியாக நமக்கு 2009 நமக்கு நடந்த நிகழ்வின் பின்னணியை விளக்குகின்றது. அதிலிருந்து நாம் எவ்வாறு மீளலாம், மீள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் அன்று கூறியது இன்றும் உங்களைப் போல என்னைப் போலவர்கள் வாசித்து அதை எமது புருவத்தை உயர்த்தி பார்க்க வேண்டிய நிலைமையில் இருக்கின்றது என்பதை உணர்ந்தபடியால் தான் இவை நூலாக வர வேண்டும் என்று என்னொரு ஆதங்கம். ஆனால் ஏன் வேந்தனார் இப்போ இவ்வாறான உணர்வு மிக்க கவிதைகளை எழுதியவர், சமூகத்தில் எளிமையான மொழியில் கவிதைகளை கொடுத்தவர், சமூக உணர்வுகளை மதித்தவர், ஏன் இவர் பரவலாக பேசப்படவில்லை? என்ன காரணம்? ஏன் பலவாக தலைவர் கேட்கின்ற கேள்வி மட்டுமல்ல, நானே எனக்கு கேட்ட கேள்வி.
எமது குடும்ப பின்னணியை உணர்ந்தவர்கள், எனது தமையனாரை, என்னை, எனது தமக்கையாரை உணர்ந்தவர்கள் நாம் கொஞ்சம் கடும் போக்காளர்கள். கடும் போக்காளர்களுமே நாம் கொண்ட கொள்கையிலே விடாப்பிடியாக. என்ன கொள்கை? கொள்கை என்றும் போது நாம் ஒரு பொது சேவை செய்கின்றோம் என்றால் அந்த பொது சேவையிலே நாம் ஒரு விடயத்தை நம்புகின்றோம், அது சரியென்று நம்புகின்றோம், பெரும்பாலாக்குள்ள முடிவுடன் அதை நிறைவேற்ற பார்க்கின்றோம். உதாரணமாக வேந்தனார் ஒரு பண்டிதர், அவர் கூறுகின்றார் 52ஆம் ஆண்டு அவர் எழுதிய பாட்டு, பாடுகின்றோர் எல்லோரும் கவிஞர் அல்லர், பாட்டென்றால் பண்டிதற்கே உரிமையல்ல, ஓடுகின்ற பெருவெள்ள பெருக்கே போல ஊற்றெழுந்த உணர்ச்சியின் ஒளியால் ஓங்கி மாறுகின்ற மக்களினம் மாற்றி கொள்ள மறுமலர்ச்சி பெருவாழ்வை வழங்கு மாற்றல் கூடுகின்ற கொள்கையினால் எழுச்சி கொண்டு குமுறுகின்ற கோளறியே கவிஞனாவார். ஒரு பாட்டை ஒரு பண்டிதர் எழுதும் போது அவருக்கு உடனடியாக எதிர்ப்பு வந்தது. பகிரங்கமாக பத்திரிகைகளில் எவ்வாறு வருந்தானே. இப்போ நீங்கள் இப்படி எழுதுறாக்கள் மட்டும்தான் எழுச்சி மட்டும் பாடல்கள் எழுதுறாக்கள் மட்டும்தான் கவிஞர் என்று சொன்னால் கட்டாயம் ஒரு எதிர்ப்பு வருந்தானே. அவர் எழுச்சியை அவர் என்ன கூறுகின்றார்கள், அவர் வாழ்ந்த காலத்திலே பண்டிதர்கள் என்போது அவர்கள் எழுதுவது அவர்கள் மட்டும்தான் அது சரி, அவர்கள் மட்டும்தான் இறுக்கமான ஒரு தமிழில் எழுத வேணும், மற்றவர்களுக்கு போய் சேரக்கூடாது என்ற மனநிலையில் எழுத மாட்டார்கள். இறுக்கமாக பாடல் எழுதணும், திரும்ப அதுக்கு விளக்க உரை எழுதணும் என்ற பண்டிதர் எழுதுகின்ற ஒரு பாட்டுக்கு ஒரு விளக்க உரை தேவைப்படுகிறது. பாமர தமிழன் விரும்புவதற்கு இவர் எளிமையான தமிழ் விளக்கத்துக்கு திருப்பி விளக்க உரை ஒன்று கேளப்படுது. அதைத்தான் அவர் கூறுகின்றார், பாடுகின்ற கவிஞர்கள். ஆனால் அதில் அவர் பண்டிதரோடு முரண்படுகின்றார். யார்? பண்டிதர்களோடு முரண்படுகின்றார். ஏன் பண்டித வர்க்கம் கேட்கின்றது, பண்டிதருக்கு உங்களுக்கு ஜாப் இருக்கின்றது, தமிழுக்கு என்ற ஒரு மரபு இருக்கிறது, அதை விடுத்து நீங்கள் இவ்வாறு கூறலாமா, பண்டிதராகிய நீங்களே இவ்வாறு கூறலாமா என்று அவருக்கு 52ஆம் ஆண்டே பகிரங்க கடிதங்கள் பத்திரிகைகள் வந்தன. அதே வேந்தனர் இன்னொரு பாடல் கூறுகின்றார், அன்னை தரும் முளைப்பாலும் தூய்தாக அமையாதேல் இன்னல் தரும் என்று உணர்வோம், இலக்கியத்தை படைத்திடுங்கால் கண்ணல் தரும் சுவை மொழியாம் தமிழ் வரம்பு கடக்காமல் கவிஞ்சாத்து தொன்மெதிரு தமிழ் மொழியே என்று உலகம் உணர வைப்போம். அதையும் சொல்றார். அப்ப என்னத்தை கூற விரும்புகின்றார்? புது கவிதைக்கு எதிராயும் கதைக்கிறார், கருத்திலே புதுமையை கேட்கின்றார். அதாவது ஒருவனுக்கு தெரியாமல் எழுதுகின்ற பாடலாம் பாடல் என்று இல்லை, மற்றவனுக்கு தெரிய வேண்டும். அதே நேரம் சொற்களை அடுக்கி மாத்திரம் கவிதைகளை எழுதாதீர்கள். கவிதை சொற்களை அடுக்குகின்ற கவிதை செத்து பிறந்த பிள்ளைக்கு சமானம். ஒரு உயிரோட்டம் மிக்க உள்ளத்தின் அடியிலிருந்து எழுகின்ற கவிதைகளாக அது சந்தங்களும் மரபோடு சமைந்த கவிதையாக இருக்கும்போது அது வாழும். ஆக அவர் பண்டிதர் வர்க்கத்திலும் எதிர்ப்பை தேடுகின்றார், புதிய வர்க்கத்திலும் இவர் ஒரு புரட்சியை காட்டவில்லை, இவர் ஒரு முறைக்கிலிருந்து பாடுங்கள் என்று கேட்கின்றார் என்ற ஒரு எதிர்ப்பை உருவாக்குகின்றார். இது வேந்தனாரிடம் உள்ள அவர் ஒரு சைவ புலவர். அதே நேரம் அவர் கூறுகின்றார், ஆலயங்கள் எல்லாருக்கும் திறந்து விடுங்கள், தீண்டாமை என்றது எங்களுக்கு தேவையில்லை, தில்லை சிதம்பரம் திறந்து விட்ட பின்பும் இங்கு தீண்டாமையா? அப்பொழுது ஒரு ஆறும நாவலரை மிகவும் தலைமையில் போற்றுகின்ற கந்தபுராண கலாச்சாரம் வாழ்ந்த யாழ்ப்பாணத்திலிருந்து நாவலரை ஒரு சிறந்த சைவ அபிமானியாக போற்றிக் கொண்டிருக்கின்ற அவர் நாவலர் கூறுகின்ற கருத்தை சில பேர் கூறும் பொழுது கூறுகின்றார், நாவலர் இன்று இருந்திருந்தால் நான் கூறுவதை ஏற்றுக்கொண்டிருப்பார் என்று. இவர் இந்து சபையோட புத்தகம் எழுதுகின்றார், ஆனால் கருத்தை கூறுகின்றார், நாம் கோயில்கள் கோடி கட்டி கும்பிடும் தொண்டில் தாயினும் இனிய நாட்டை தலைத்திடும் அடிமையாட்சி. அப்ப அவர் சமயபாட புத்தகம் எழுதுகிறார், இந்த மனநிலையோடு வேந்தனார் கோயில் கட்ட வேண்டாம் என்று கூறுகின்றார் என்று குழப்புகின்றார். அவர் இன்றைய நிலைமையிலே நாங்கள் கோயில் கட்டி கும்பிடும் தொண்டு தேவையா? இன்றும் நீங்கள் பார்க்கின்றீர்கள், லண்டனிலே அடிக்கடி எத்தனையோ கோயில்கள் எழும்புகின்றன. தனிப்பட்ட முறையில் எனது பாதிப்பு, இந்த கோயில்கள் சமூகத்துக்கு எவ்வாறு உதவுகின்றன? உதவவே இல்லை என்று சொல்ல வாரீங்களா? உதவுகின்றன என்பதில் போக்கும்போது நேரடியாக அது உதவி இங்கு கிடைக்கப்படுவதில்லை என்பது எனது அவதானிப்பு. ஒன்றையொன்று போட்டியாக ஆலயங்கள் ஒரு ஆலயத்திலும் கூட தான் சிறந்ததாக கட்டுகின்றேன் என்று கட்டுகின்றார்களே ஒழிய இங்குள்ளவர்களுக்கு ஒரு ஆன்மீக சொற்பொழிவுகள் இந்த திருவிழா காலங்களில் நடத்தப்படுதுதானே. ஆன்மீக சொற்பொழிவுகளாக திருவிழா காலத்தில் நடத்தப்படுவதாக நான் இல்லை. அங்கே நான் அவதானிப்பது இங்குள்ள இளைய தலைமுறையினருக்கு அங்கு வாய்ப்புகள் கொடுத்து அது வாய்ப்பாட்டாகவோ நடனமாகவோ அல்லது ஒரு நுண்கலைகளையோ அரங்கேற்றுகிறார்கள் ஒழிய ஒரு 25-30 நிமிடங்களுக்கு ஒரு 25 நாள் திருவிழா இல்லையே. இப்போ என்ன பிரச்சனை? ஓகே, சரி, நீங்கள் சொல்கிற போல உங்களை போன்றவர்கள் குறிப்பிடுவது போல இளைய தலைமுறையினரை கூப்பிடுங்கள், அவர்களை வைத்து பேசுங்கள், அவர்களுக்கு ஸ்பீச் பண்ணுங்கள், அவர்களை
பேசுங்க என்று சொன்னா அவர்கள் வருகின்றார்கள் இல்லையே, அவர்கள் வந்து நான் சொல்றேன் ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் இருந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் வருகின்றார்கள் இல்லையே, ஒரு கொஞ்ச நேரம் ஒதுக்குறதுக்கு அவர்களுக்கு தயாரா? பெற்றோர்களுக்கே நேரம் ஒதுக்குறார்கள் இல்லை? உண்மை, நேரம் என்பது சரிதானே? இப்ப நீங்க ஒரு பெற்றாரா இருந்தோன்னு யோசிங்க. பெற்றோர், நான் இந்த ஆலயத்தை பற்றி கேட்க வந்தது நீங்கள் தவறாக விளங்கி இல்ல தவறா இல்ல. இப்ப நான் கேட்கிறேன், ஒரு தெளிவுபடுத்தலுக்காக கேட்கிறேன். நீங்க விஷயத்தை தொட்டதால நான் கேட்கிறேன் உங்களுக்கு. அது நான் என்ன கூற வருகின்றேன் என்றால், ஆலயங்கள் நம்மிடம் உதாரணமாக இன்று ஒரு கிராமத்திலே 2 கோடிக்கு ஒரு கோபுரம் கட்டுகின்றார்கள் இலங்கையில. ஆனால் அது தேவையற்றது என்று பல பேர் கொள்ளுகின்றார்கள். ஏனெனில் அங்கு ஒரு தொழில் வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தீர்கள், போதுமான கோயில்கள் இருக்கின்றன. அவ்வாறு இங்கும் பல கோயில்கள் வந்துவிட்டன. அந்த கோயில்கள் மூலம் நாம் சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய பணியை அவர்கள் செய்யவில்லை என்று கூறவில்லை. இங்கிருந்து அவர்கள் பல பணங்களை அங்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனுப்புகின்றார்கள், அனாதை ஆச்சிரமங்களுக்கு அனுப்புகின்றார்கள், சில வறிய மக்களுக்கான உதவிகளை செய்கின்றார்கள். ஆனால் ஆலயங்கள், புலம்பெயர் நாட்டில் இருக்கின்ற ஆலயங்கள் புலம்பெயர் மக்களுக்கு என்ன சமூக தொண்டுகள் செய்கின்றது என்ற ஒரு காரணத்தை நாம் பார்க்கும்போது அங்கு வருத்தப்படக்கூடிய காரணமாக நாம் முதலாவது நீங்கள் பொதுவாக உங்களோட சிந்தனை நான் பார்க்குற பொழுது அங்கே வந்து கோபுரம் கட்டாமல் சமூக சேவைகள் செய்கிறது, சமூகத்திற்கான சேவைகள் செய்வதை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் அழுத்தி கூறுகின்றீர்கள். உண்மை, அதை நான் அழுத்தி கூறுகின்றேன். இந்த இடத்துக்கு இது நான் இந்த இன்றைய ஒரு கலந்துரையாடல் தொடர வருது. சிந்தனையோட நீங்கள் தொடர்றீங்க. சிந்தனை அந்த காலத்தில் அவர் சமய புத்தகத்தை எழுதினார், ஆனால் ஆலயங்கள் கட்ட வேண்டாம் என்று கூறவில்லை. அவர் கூறுகின்றார், தமிழன் என்று அடிமையாக வாழ்கின்றான், ஆவதற்கும் அழிவதற்கும் அறமாமன்றி அணிமொழிகள் வரிசையுற அடுக்கும் பாட்டை ஓதலினால் தீயவர்கள் கூட்டம் எல்லாம் ஒளிந்திடுமேல் ஆட்சி முறை உலகுக்கேனோ. நல்லது. இப்பொழுது ஆகக்க நிகழ்ச்சியில் வேந்தனாரின் இளஞ்சை மகன் இளஞ்சை எங்களோடு இருக்கின்றார். செந்தமிழ் வேந்தனார் 100ஆண்டு விழா நடைபெற இருக்கிறது. அது தொடர்பான மிகப்பெரிய ஒரு மலரை அவர் வெளியிட்டிருக்கின்றார். அது தொடர்பாகவும் வேந்தனாரின் சிந்தனைகள் தொடர்பாகவும் அதன் தொடர்ச்சியாகவும் இன்று நாம் உரையாடி கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது இடைவேளையை தொடர்ந்து நாம் பேசுவோம். ஆகக்க நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். வித்துவான் வேந்தனார் அவர்களுடைய 100ஆண்டு விழா மலர் மற்றும் 100ஆண்டு விழா மலரை வேந்தனார் இளஞ்சை அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள். முக்கியமாக இந்த சமூக சிந்தனைகள் கவிஞர்கள் புலவர்கள் மத்தியில் தொடர்ச்சியாகவே இருந்தன, அவர்களுடைய அடி மனதில் இருந்தன. அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சமூகம் இவ்வாறு போகின்றதே என்கின்ற ஒரு கவலை இருந்து கொண்டே தான் இருக்கிறது. கவிஞர்களுக்கு, எழுத்தாளர்களுக்கு, கட்டுரை ஆசிரியர்களுக்கு, அது நாவலாசிரியர் யாராக இருந்தாலும் சரி, அந்த சிந்தனையோடு, சமூகத்தை பார்க்கின்ற சிந்தனையோடு அவர்கள் எழுதி கொண்டிருப்பார்கள். இப்போ நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்குள்ள குழந்தைகளுக்கு இந்த பாட புத்தகங்கள் அல்லது இந்த குழந்தை மொழி பாடல்கள், சிறுவர் பாடல்கள் சென்று சேர வேண்டும் என்கின்ற ஒரு மனவாஞ்சை உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் என்ன பிரச்சனைன்னா, இதை எவ்வாறு கொண்டு போய் சேர்ப்பது? அவர்களுக்கு தமிழே தெரியாமல் இருக்குது. தமிழை படிப்பிப்பதற்கு பல பாடசாலைகள் இருக்கின்றன. இப்போ அந்த பாடசாலைகளுக்கு உள்ளேயே நிறைய சிக்கல் இருக்குது. இப்போ அவர் ஒரு பாடசாலை ஒரு பாடத்திட்டம், இன்னொரு பாடசாலை இன்னொரு பாடத்திட்டம், இன்னொரு பாடசாலை இன்னொரு பாடத்திட்டம் என்று. ஆனால் என்ன செய்யலாம்? தமிழை கொண்டு போய் சேர்க்கிறதா, பாடத்திட்டத்தை கொண்டு போய் சேர்க்கிறதா, பாட்டை கொண்டு போய் சேர்க்கிறதா, அப்படி நிறைய குழப்பம் இருக்கு இல்லையா? உண்மை. ஏனெனில் நானும் உங்களுக்கு ஒரு சிந்தனை ஒன்றுக்கு இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நானும் ஒரு தமிழ் பாடசாலையுடன் நடத்தி கொண்ட நான் நடத்துவதில்லை. அந்த பாடசாலை 89ஆம் ஆண்டு வட இலண்டன் தமிழ் பாடசாலையை தொடங்கிய போது அதற்கான சங்க கீதத்தை எழுதியவன் நான். அந்த சங்க கீதத்தில் நான் கூறுகிறேன், உடனடியாக அது எனக்கு நினைவு வருகின்றதில்லை, நினைவு வரும்போது கூறுகின்றேன். அவ்வாறு கூறி பின்பு 8 வருடங்களுக்கு பின்பு 97ஆம் ஆண்டிலிருந்து 2008 வரையும் முழு பொறுப்பையும் எடுத்து நடத்தியவன். அவ்வாறு நடத்தும் சரி, இந்த பாடசாலைகள் நடத்தும் நேரம் என்னென்ன சிக்கல் வரும் சொல்லுங்க. பல உதாரணமாக, முதலாவது வருத்தப்படக்கூடிய செய்தி, பெற்றோர்கள் இதில் அளிக்கின்ற பங்களிப்பு மிக குறைவு. இல்லை சரி, இப்போ இந்த குற்றச்சாட்டை முன் வைக்கிறீங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, இங்கே வாழ்கிற நேரத்தில் ஒரு பெற்றோருக்கான தேவைகள் மிக அதிகமாக இருக்குது இல்லையா? அவர்கள் வீட்டு பிரச்சனை பார்க்கணும், கடனை கட்டணும், ஊருக்கு காசு அனுப்பணும், அங்கே உள்ளவர்கள் தொடர்ந்து நச்சரித்து கொண்டிருப்பார்கள். இவ்வளவு பிரச்சனைக்குள்ள ஓரளவாவது தமிழை கற்பிக்கிறார்கள் என்கின்ற ஒரு திருப்தி இல்லையா? அப்படி இல்லையா அது விஷயம்? உண்மை. 80களில் 90களில் இருந்த நிலைமையும் 2010 இருக்கிற நிலைமைகளும் வேறு.
அன்று இருந்ததுக்கு தமிழுக்கான ஒரு பாடத்திட்டம் இல்லை, தமிழுக்கான புத்தகங்கள் இல்லை. இன்று பாடத்திட்டங்கள் புத்தகங்கள் என்பன உருவாக்கப்பட்டுள்ளன. பயிற்றப்பட்ட ஆசிரியர்கள் பயிற்றுவிக்கின்றார்கள். நான் என்ன கூற வந்தனேன் என்றால், நாம் தமிழை படிப்பிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தான் பெற்றோர்கள் தமது பலவித வேலைப்பளுக்களுக்கு மத்தியில் பிள்ளைகளை பாடசாலையில் கொண்டு வருகின்றார்கள். ஆனால் அவ்வாறு வருகின்ற 100 பெற்றோர்களில் ஒரு 5-6 பெற்றோர்கள் தான் ஏதாவது பாடசாலைக்கு தாமும் தமது பங்களிப்பை கொடுத்து இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது உதவி செய்து இந்த தமிழ் படிப்பிப்பதை நாம் உதவி செய்ய முடியும். நாங்கள் உதவி தேவைப்படுகிறது. என்ன பங்களிப்பு? பங்களிப்புன்னு சொல்றது அங்கே மேன் பவர் அங்கே தேவைப்படுகிறது. அதாவது உதாரணமாக காசு தேவையில்லையா? அங்கே எல்லாரும் சரிட்டியாக தான் படிப்பிக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்சவரை நான் படிப்பித்த பாடசாலையிலே போக்குவரத்துக்காக ஒரு நாளைக்கு 10 பவுன் தான் கொடுத்தோம் ஆசிரியருக்கு. அவர்கள் 4 மணித்தியாலும் அங்கு செலவழிக்கின்றார்கள். இன்னும் அங்கு படிக்க வருகின்ற பிள்ளைகளிடம் இவர்கள் 10 கிழமை வகுப்புகளுக்கு 4 மணித்தியாலம் 40 மணித்தியாலம் செலவழிப்பதற்கு 40 பவுனைத்தான் வாங்கினார்கள். அதாவது ஒரு மணித்தியாலத்துக்கு 1 பவுன் பேபி மைண்டிலும் விட குறைவு. ஆகவே பிள்ளைகளை இங்கே ஒரு விட்டு அந்த 4 மணித்தியாலத்துக்கு நாங்கள் சில வேலைகளை செய்வோம் என்று நினைக்கின்ற சில பெற்றோர்களை நான் நிரந்தரமாக. அப்படியா? இப்ப பிள்ளைகளை கொண்டு இங்க விட்டுட்டு அவர்கள் தங்களோட வேலையை பார்ப்போம் என்று யோசிக்கிற பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அப்படியும் இருக்கிறார்கள். அது உண்மை. நம்ம சமுதாயத்தில் வருத்தப்படக்கூடிய நோக்காக நான் அதை பார்க்கின்றேன். ஏனெனில் நாம் அங்கே நிர்வாகத்தில் இருக்கின்றோம். வருகின்ற பெற்றோரை அவர்களை வரவழைத்து பிள்ளைகளை வாங்கி அவர்களிடம் சில செய்திகளை சொல்லி அனுப்ப விரும்புவோம். அங்கு காலை பிரார்த்தனை மண்டபத்தில் சில செய்திகளை சொல்ல விரும்புவோம். ஆனால் வருகின்ற பெற்றோர்கள் அந்த 10 நிமிடத்தை நிற்க விரும்புகின்றார்கள். பலர் வாசல் படியில் பிள்ளையை விட்டு உடனே ஓடுகின்றார்கள். ஏனெனில் அந்த 4 மணித்தியாலத்துக்கு அவர்கள் பல வேலைகளை வைத்திருப்பார்கள். வங்கிக்கு செல்ல வேண்டியா இருக்கும், சில சொந்த வேலைகள் செய்ய வேண்டியா இருக்கும். ஆக இந்த 4 மணித்தியாலத்தில் தனது பிள்ளைக்கு கொண்டு விடுகின்றது வரவேற்கத்தக்கது. அந்த பிள்ளை அதில் பயனடைய செய்ய வேண்டும் என்பதற்கு பெற்றோரின் பங்களிப்பு முதன்மை முக்கியமானது. என்ன செய்யலாம் என்று நீங்க யோசிக்கிறீங்க? மாற்றங்கள் வருகின்றன. முதலாவது, நாம் ஏன் எனது பிள்ளைக்கு தமிழ் படிப்பிக்க வேணும், அதனால் வருகின்ற நன்மை என்ன என்பதை நான் அறிய வேண்டும். இங்கு எல்லாத்தையும் நாம் பொருளாதார ரீதியில் தான் பார்க்கின்றோம். அப்படி ஒரு மைண்ட் செட் வந்துட்டது இல்லையா, பொருளாதார ரீதியாக பார்க்கிற உண்மை. ஏனெனில் நாங்கள் ஒரு தமிழ் பாடசாலையில் சப்ளிமெண்டரி கிளாஸ் மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் என்று படிப்பிக்கும் போது அதுக்கு இருக்கின்ற ஆர்வம், அதை பற்றி கதைக்கின்ற பெற்றோர்கள் தமிழ் பாடங்களை பற்றி தமிழ் படிப்பை பற்றி கதைப்பது குறை. சரி. ஆகவே 11+ எக்ஸாம் எடுப்பதற்கு இங்கே பயிற்சி கொடுக்கின்றார்கள் என்றால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு வசதி செய்து கொடுக்கப்படுகிறது. தமிழ் படிப்பதால் என்ன நயம்? தமிழ் பொருளாதார ரீதியாக வளம்படுத்த முடியுமா? ஆகவே தான் நான் இங்கே கூறினேன். நீங்கள் கேட்ட கேள்வியும் எனது சிந்தனையும், தமிழை நாம் ஏன் படிக்கின்றோம் என்றால் எமது பிள்ளைகளுக்கு நாம் தமிழ் மொழி, ஆகவே தாய்மொழியை உங்களுக்கு படிப்பிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் படிப்பிக்கின்றார்கள். நான் அதையும் மீறி செல்ல விரும்புகின்றேன். தமிழ் மொழி உலகத்தின் முதல் மொழி என்று நான் கூறும்போது பலர் ஏற்றுக்கொள்ள இருந்த காலம் மாறி என்று ஏற்றுக்கொள்கின்றார்கள். கூகுள் பண்ணால் கூட அது தமிழ் உலகத்தின் முதல் மொழி என்று ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் நான் ஒரு கணிதவியலில் எனக்கு கொஞ்சம் ஆர்வம் கூட. பைதகரஸ் தியரி என்பதை முதல் உருவாக்கியது கோதையனார் என்கின்ற விஷயத்தை நான் மற்றவர்களுக்கு சொல்லும் போது அவர்கள் வியப்போடு பார்க்கின்றார்கள். ஏனெனில் பைதகரஸ் தியரி என்றது 4 வர்க்கம் 3 வர்க்கம் 5 வர்க்கம் என்ற அந்த செங்கோண தத்துவத்தை பைதகரசுக்கு முதலே கோதையனார் என்றவர் தனது பாடலாக பாடியிருக்கிறார். அது எல்லாத்துக்கும் பொருந்தாவிட்டாலும் 4, 3, 5, 12, 5, 13 என்ற அளவுகளுக்கு மிக மிக பொருந்துகிறது. நீங்க அக்கவுண்டன்ட் உங்களுக்கு நீங்கள் அந்த தேடுதலையும் ஈடுபட்டிருக்கிறீங்க. அதாவது தமிழ் என்பது மருத்துவத்திலே, விஞ்ஞானத்திலே, கணிதவியலிலே எவ்வளவோ முன்னேற்றங்களை கண்ட ஒரு மொழி. ஆனால் இது எமது இளையோருக்கு சொல்லப்படவில்லை. உதாரணமாக நீங்களும் செல்கின்றீர்கள். இந்தியாவிலேயே 1300 வருடத்துக்கு முன்பே குழந்தை தாயின் வயிற்றில் இருப்பதை படங்களாக கீறுகின்றார்கள். எவ்வாறு அதை அறிந்தார்கள்? எமக்கு டெலஸ்கோப் இல்லை, ஸ்கேன் பண்ணி பார்ப்பது கொண்டும் இல்லை. எவ்வாறு அறிந்தார்கள்? அப்போ இந்த அறிவியலை நாம் எனது பிள்ளைகளுக்கு ஒரு தேடலாக கொடுக்க வேண்டியா இருக்கிறது. சொல்லணும், எனது தாய்மொழி தமிழ், அதை படி என்னும் போது தமிழ் இங்கு வாழ்வியல் மொழி இல்லை. இங்கு உத்தியோகத்தில் தமிழ் பாவிக்கப்படவில்லை. அரச கரும மொழிகளில் தமிழ் இல்லை. ஏன் நான் தமிழ் படிக்க வேண்டும் என்ற கேள்வி வருகின்றது. நான் எனது நண்பருடன் கதைப்பதற்கு ஆங்கிலத்தில் கதைக்கலாம். எனது தாய் தந்தையருக்கு நான் ஆங்கிலத்தில் பதில் சொல்லினால் விளங்குகின்றது. ஆகவே ஏன் நான் கஷ்டப்பட்டு தமிழ் படிக்க வேண்டும் என்று ஒரு பிள்ளை தன்னை சுயமாக சிந்திக்கும் போது அது கேட்க பார்க்கின்றது. அப்பொழுது பெற்றோர் பலர் அந்த பிள்ளைக்கு கூறுவது, இல்லை எமது தாய்மொழி நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் என்ற ஒரு பதிலார். ஆனால் இன்று வளர்ந்து வருகின்ற விஞ்ஞான உலகில் மொழி என்பது ஒரு பரிபாசையாக நாம் பாசை இல்லாமலே நாங்கள் ஆக்களுடன் கதைக்கக்கூடிய நிலைமைக்கு நாங்கள் வந்துவிட்டோம்.
இந்த அடிப்படையில் தமிழை நான் கற்க வேண்டுமானால் தமிழின் பெருமைகள் இந்த இளைய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். எமது தமிழின் சிறப்புகள், அதில் உள்ள நன்மைகள், வைத்திய சிறப்புகள், இன்று கூட ஆயுர்வேதத்தில் எத்தனையோ தமிழ் அகத்திய பாடல்களை பார்க்கின்றோம். ஆகவே இங்கே இந்த பிள்ளைகளுக்கு தமிழ் பாடசாலைகள் தமிழை படிப்பிப்பதற்கு அவர்கள் விரும்பி கற்க செய்ய வேண்டும். இந்த விரும்பி கற்க செய்வதற்கு வித்வான் வேந்தனாரின் பாடல்கள் மிக இனிமையாக எளிமையாக பிள்ளைகளை தாங்களாகவே ஒன்றை உணர்ந்து கற்பிப்பதாக இருக்கும். உதாரணமாக 70 வருடமாக வேந்தனாரின் பாடல் புத்தகங்கள் இருக்கின்றன இலங்கையில் இருக்கு. அது முதலாவது பாடலாக காலை தூக்கி கண்ணில் ஒட்டி காய்ச்சி சீனி போட்டு பருக தந்த அம்மா. ஒரு பிள்ளை குழந்தையை தாயை நினைத்து பாடுகின்றது. வேந்தனாரின் எதிர்ப்புகளை உங்களுக்கு சொல்லுகின்றேன். வேந்தனார் உயிருடன் இருந்தபோது இது பாடசாலை புத்தகங்களில் இந்த பாட்டு அவ்வாறே போடப்பட்டன. அவர் பாடசாலை புத்தக சபையிலும் இருந்தவர். அவர் இறந்த பின்பு அவரை நேரடியாக எதிர்க்க முடியாத சிலர் பின்பு அவரின் பெயரை எடுத்துவிட்டு காலை தூக்கி என்ற பாடலை பாடிய வேந்தனாரின் பெயரை எடுத்து பாடலில் சில மாற்றங்களை செய்து பிரசுரித்தார்கள். அதாவது அப்படியா காலை தூக்கி கண்ணில் ஒட்டி என்றதை சில வித்துவான்கள் கூறினார்கள். ஒட்டி இட்டன்னா என்பது பிள்ளைகளுக்கு வராது, ஒத்தி என்று போட வேண்டும். அவ்வாறே பாலை காட்சி என்றது கடுந்தமிழ். ஆகவே பாலும் சோறும் உண்ணத்தந்து படுக்கச் சொல்லும் அம்மா. இதை நான் முழுமையாக எதிர்க்கிறேன். ஏனெனில் நான் யதார்த்தமாக 5 வயது பிள்ளைகளுக்கு இந்த பாடசாலையில் இந்த பாடல்களை படிப்பித்து அவர்கள் அரங்கேற்றியவர்கள், மிக தெளிவாக சந்தோஷமாக பாடியவர்கள். அடுத்த இலங்கையில தமிழ் வராது என்று சொல்ல முடியாது. ஒட்டி என்பது ஒரு உள்ளத்தின் உணர்விலிருந்து ஒட்டி என்றது அந்த பிள்ளை பாசத்தின் உச்சத்தை காட்டுகிறது. அதை ஒத்தி என்று கூற வேண்டும் என்று கூறினார்கள். இது உதாரணமாக பாரதியார் செந்தமிழ் நாடென்னும் போதனிலே தேன் வந்து பாயுது காதனிலே என்று கூறியதை மறுத்தவர்கள்தான் சில பேர். ஆகவே வேந்தனாரின் பாடல்களுக்கு சில எதிர்ப்புகள், வேந்தனாரின் பெயரை போடாமலே இந்த பாடல்கள் கூறப்பட்டன. நீங்க அது தொடர்பாக எழுதினீங்களா? அதை எழுதினோம். எனது தமையனார் மிகவும் காரசாரமாக 84ஆம் ஆண்டு இதை இலங்கை பாடப்புத்தக சபையுடன் கதைத்த போது எமக்கு கிடைத்த பதில், இந்த பாடல்கள் வேந்தனார் இருந்து 66 10 வருடங்களுக்கு மேல் இவ்வாறே பிரசுரிக்கப்பட்டு விட்டன. அவை 10 வருடத்துக்கு மேல் பிரசுரிக்கப்பட்டதே நாங்கள் சட்டப்படி எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. நாங்கள் மாற்றம் இல்லை, மனம் இருந்தால் மாற்றலாம். இது மட்டுமல்ல, வித்வான் வேந்தனாரின் மிக பிரசித்தமான பாடல் ஒன்று, மலைமுகிலும் கூடுது வண்ணமயிலும் ஆடுது அழகு தோகை விரித்து நின்றே ஆனந்தமாய் ஆடுது. இது ஒரு நடனத்துக்காக அவர் 52ஆம் ஆண்டு பரமேஸ்வரா கல்லூரிக்கு எழுதிய பாடல். அதை அவர்கள் மலையில் மேகம் கூடுது வண்ணமயிலும் ஆடுது என்று போட்டார்கள். பாருங்கள், மலை முகிலும் கூடுது வண்ணமயிலும் ஆடுது என்ற யதார்த்தமான ஒரு இயற்கையை வேந்தனார் கொண்டு வருகின்ற அந்த மொழியை மலையில் மேகம் கூடுது என்று, இது ஓரளவு அந்த காலத்தில் வித்வான் வேந்தனாருக்கு இருந்த எதிர்ப்பும், அவர் இறந்த பிறகு அவர் பாடல்களில் சில மாற்றங்களை தாங்கள் செய்ய வேண்டும் என்ற சில வித்துவ பரம்பரையின் வந்த ஒரு எதிர்ப்புமாக இருந்தது. அது நீங்கள் ஏன் வேந்தனார் முன்னிலையில் அடையாளம் காட்டப்படவில்லை என்றது கொன்று. அடுத்தது, ஒரு பல்கலைக்கழக மட்டத்திலும் வித்வான் வேந்தனார் பெருசாக கதைக்கப்படவில்லை. அதை ஏன் என்று கேட்டும்போது, மரபு வழியிலே முறையாக தமிழை கற்று ஆழ்ந்து துறைபோக கற்று ஒருவர் புது கவிதையையும் கதைப்பாடல்களையும் தனது காலத்திலேயே முதலாக மகாகவியுடன் வேந்தனாரின் கதைப்பாளர்கள் நெடும்பாளர்களாக தினகரனில் 50களில் வந்தது. ஒரு புரட்சியை செய்தவர், ஒரு வித்துவ பரம்பரையில் வந்தவர், சராசரி மக்களுக்கும் தெரியத்தக்கதாக கதைப்பாளர்களும் எழுதியவர். ஆகவே இந்த புது பரம்பரையும் அவரை பயத்தோடு தான் பார்த்தது. அவரை தமது வட்டத்துக்கு அவர்கள் எடுக்கவில்லை. இவர் ஒரு 10 வித்துவ பரம்பரையை சேர்ந்தவர் என்று. இதற்கு வெகு உதாரணமாக டொமினிக் ஜீவாவின் கட்டுரையை கூறலாம். டொமினிக் ஜீவா பெரியாஸ்பத்திரிக்கு முன்னால் நடந்து போய் கொண்டிருக்கின்றார். யாரோ அழைக்கின்றார்கள், திரும்பி பார்க்கின்றார், வித்வான் வேந்தனர் மலைத்து போனார். அவற்றை கட்டுரையில் அவரின் பாசையில் எழுதுகிறார். அவர் கூறுகின்றார், நான் எழுதிய கட்டுரையை பற்றி யாவது பிழை கூற வருகின்றாரோ, என்ன செய்வது என்று தயங்கி நிற்கின்றார். வேந்தனார் வருகின்றார், தம்பி உனக்கு சாகித்யம் அல்ல பரிசு கிடைச்சதா கேள்விப்பட்டேன், எழுது, நீ எழுதும் போது 4 பேர் திட்டுவாங்கள், அதை பற்றி யோசிக்காமல் எழுது என்று கூறிவிட்டு சென்று விட்டார். அதன் பிறகுதான் கூறினார் அவர், நான் ஒருவரின் பின்னணியையும் அவரின் பட்டங்களையும் வைத்து அவரை இடபோடக்கூடாது, அவரின் இதயத்தை வைத்து இடபோட வேண்டும் என்று. வேந்தனார் 66ஆம் ஆண்டு இறந்தபோது அவரின் 3வது பதிப்பு மல்லிகை, அது வேந்தனார் சிறப்பு மலராக வெளியிட்டார். அப்பொழுது டொமினிக் ஜீவா கூறியது, அந்த பயம், அதாவது வித்துவ பரம்பரையை நீங்கள் உள்வாங்கவும் பயப்பட்டீர்கள், வித்துவ பரம்பரையோ வேந்தனாரின் புது கருத்துக்களை ஏற்க மறுத்தது. தலைவர்கள் என்று நாம் எண்ணிய தலைவர்களோர் குக்கர்கள் போல் ஆழ்வோர் கொள்கை ஏற்று தம் மக்களும் தாமும் வாழ்ந்து நம்மானம் விட்டார். யாரை சொல்றார்? வித்வான் வேந்தனார் அரசியல் தலைவர்கள் பாடுறார். அந்த நேரம் தமிழர் விடுதலை கூட்டணி சொல்றார். தமிழர் விடுதலை அவர் சார்ந்த அரசியல்களில் நாங்கள் அரசியலாக்கள் முடிவுகள் எடுத்தோம். எங்கள் முடிவுகளை வெற்றி கொண்டு செல்லவில்லை.
தலைவர்கள் என்று நாம் எண்ணிய தலைவர் பல்லோர் குக்கர்கள் என்றால் நன்றியுள்ள நாய் குக்கர்கள் போல் ஆள்வோர் கொள்கையை ஏற்று தம் மக்களும் தாமும் வாழ்ந்து எம்மானம் விட்டார். சிங்கள அரசாங்கத்தை ஏற்று மானத்தை விற்று போய்விட்டார்கள். நாங்கள் அரசாங்கத்துடன் சேர்ந்து கூட்டரசியா ஆனா என்ன இந்த நேரம் ஒரு கவிதை எழுதினால் கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க போயிடுவாங்க. ஆனா அந்த நேரம் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் அரசியல் தலைவர்கள் மத்தியில். எழுதினால் இவர்கள் அரசியல் கூட்டத்துக்கு கூப்பிட்டிருப்பார்களா? மாட்டார்கள். இவர் சிக்கலானவர், கூப்பிட்டிருக்க மாட்டோம். அப்படிதான் உங்களையும் பார்க்கிறார்களா? நீங்க சொன்னீங்க இதை கேட்கலாம். நான் ஒரு பாடசாலையை தொடங்கி அதில் தொடங்குவதற்கு நான் 89ஆம் ஆண்டு சங்ககீதம் இன்னொரு விஷயம் இல்ல சங்ககீதம் எழுதினேன். அன்னை மொழியின் மழலையை அகர முதல எழுத்தினை அன்பு தமிழின் அறத்தினை ஆவித்தமிழின் ஆற்றலை பன்னிசையின் சுவையினை பழகு தமிழ் மொழியினை இன்புடன் கற்றிட உதவிடும் சங்கம் இலண்டன் ஆங்கிலோ தமிழ் சங்கம் என்று எழுதினேன். நண்பர்கள் பல பேர் பார்த்து கொண்டிருப்பார்கள். இப்பொழுது 11 வருடமாக எனது ஓய்வு நேரத்தின் பெரும் பகுதி அந்த பாடசாலைக்கு செலவழித்து ஜாப் ஒன்று உருவாக்கி தமிழை கட்டாய பாடமாக்கி தமிழ் படித்த பின்புதான் மற்ற பாடங்களை. தமிழ் பாடசாலை தானே கட்டாய பாடம். ஏனெனில் நான் பாடசாலைக்கு சென்ற போது அங்கு வருபவர்கள் நுண்கலை, கீபோர்ட் படிக்க வேண்டும், வயலின் படிக்க வேண்டும். ஆனால் அதான் பிரச்சனை என்னென்னா, இப்போ நுண்கலை, கீபோர்டுகள், வயலின்கள் எல்லாம் படிக்கிறது அதுக்கு வேற விஷயங்கள் இருக்குது. நீங்கள் தமிழுக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு சிறுகைக்குள்ள தான் பிரச்சனை. பாடசாலைகளிலே நாம் சேரும் போது இந்த பாடங்கள் அவனுக்கு பிள்ளைகளை கவர்றதுக்காக அதை போடுறீங்க. அதை போடுகிறார்களோ அவர்கள் பாடசாலைக்கு படிக்க வருகின்றவர்கள் 4 மணித்தியாலும் தமிழை படிக்க மாட்டார்கள். யதார்த்தம். அது ஒரு பிள்ளை 1.5 மணித்தியாலத்துக்கு மேல் தமிழை படிக்கும் போது அது தன் தமிழில் உள்ள விருப்பை இழக்கின்றது. ஆனால் உண்டு என்ன சொல்லுங்க. சரி, பிள்ளைகள் மற்ற ஆங்கில பாடசாலைக்கு போகும் பொழுது சந்தோஷமாக போகின்றார்கள், தமிழ் பாடசாலைக்கு போகும் பொழுது கஷ்டமாக போகின்றார்கள் என்ற பிரச்சனை பெற்றோர்கள் முன்வைக்கின்றனர். அண்மையில் நடா மோகனுடன் ஒரு கலந்துரையாடலை உருவாக்கியிருந்தோம் 1 மணித்தியாலத்துக்கு மேல். அவர் கூறிய கருத்துக்கள் எனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருந்தது. பல சிறப்பான கருத்துக்களை கூறினார். ஏனெனில் நாம் பாடசாலையில் தமிழை படிப்பிக்கின்றோம். இது வாழ்வியல் மொழி இல்லை. நாம் பிள்ளைகளுக்கு திணிக்கின்றோம். எமது தாய்மொழி இது, இதை படி. என்ன பிரச்சனைனா, இந்த ஆங்கில பாடத்திட்டங்களை போல தமிழை அமைக்க இயலாதா? கொஞ்சம் விளையாட்டா சந்தோஷமா படிப்பிக்க. அதுக்கு இவர்கள் பலவிதமான ஆராய்ச்சி. தமிழ் உலக பண்பாட்டு பேரவை இங்கு 3 தமிழ் அமைப்புகள் இருந்து பாடத்தை கொடுக்கின்றன. கேட்டல், பார்த்தல், பேசுதல், எழுதுதல் என்ற அமைப்பிலே முதல் ஒன்றை ரசிக்க வேண்டும். மலரியர் நிலை என்று உருவாக்கினார்கள். மலரியர் நிலையில் பாடல்கள் மாத்திரம். பாடல்களை அவர்கள் கேட்பது, பின்பு எழுதுதல், பேசுதல், வாசித்தல் என்று முறை வளர்ச்சியால் வந்திருக்கின்றன. ஆனால் அடிமனத்தில் எனது பிள்ளை தமிழ் படிப்பதால் எனக்கு என்ன நன்மை என்பதை பெற்றோர்கள் சிந்திக்க தவறுகிறார்கள். அல்லது அவர்கள் அது ஒரு மற்றவர்களும் பிள்ளையை அனுப்புகிறார்கள், நாமும் அனுப்ப வேண்டும், எனது பிள்ளை தமிழ் கதைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஒழிய அதை அவர்கள் ஒரு முக்கியமாக பொருளாக எடுத்து பிள்ளையின் அந்த தமிழ் கல்வி முறையை அவர்கள் கவனிப்பது குறைவு. என்ன பிரச்சனைனா, இப்போ நாங்கள் 2019ஆம் ஆண்டில் இருந்து பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் போ இன்னும் நிலைமை சிக்கலாமே. இன்னும் சிக்கல் உண்மை. அதாவது தமிழ் எனக்கு தெரிந்ததும் விட எனது பிள்ளைகளுக்கு குறைவாகத்தான் தெரியும். எனது பிள்ளைகளுக்கு தெரிந்ததும் விட அடுத்த ஜெனரேஷனுக்கு அது குறைவாகத்தான் தெரியும். அண்மையில் கனடாவில் ஒரு மாநாடு நடத்தியுள்ளார்கள். 3வது ஜெனரேஷனுக்கு தமிழை எவ்வாறு கொண்டு போவது என்று என்னையும் அழைத்திருந்தார்கள். நான் அது வேலை காரணமாக அங்கு செல்லவில்லை. ஆனால் அதை பற்றி ஒரு தேடலை நான் புரிந்து கொண்டேன். அதாவது இன்று எனது பிள்ளைகள் தமக்கு பிள்ளை பிறக்கும் போது அவர்களுக்கு தமிழை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவு அறிவற்றவர்களாக அவர் இருக்கிறார்கள். வீட்டில் பேசுகின்றார்கள். நாங்கள் சில சமயம் எங்கள் பிள்ளைகளுக்கு தமிழை விளங்கப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் எனது பிள்ளைகளுக்கு அது முடியாது. அவ்வாறு அப்பேற்பட்டவர்களுக்கு எவ்வாறு கல்வியை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற ஒரு ஆராய்வை இன்று மேற்கொள்கின்றார்கள். இது ஒரு பின்னடைவு. நீங்கள் முதல் கேள்விக்கு வருகின்றேன். தமிழ் பாடசாலைகளிலே தமிழ் மற்ற பாடங்களுடன் சேர்ந்து படிப்பிக்கப்படுகின்ற நிலை வரும்போது அங்கே தமிழை முக்கிய பாடமாக கருதாமல் மற்ற பாடல்கள், அதாவது ஒரு டான்ஸ் பழகும் போது குஜராத்தி பிள்ளைகளும் பழகினார்கள். அப்பொழுது நான் அதை ஒரு இனவரியன் என்றும் என்னை கூறினார்கள். நான் பாடசாலையின் நிர்வாகத்தை எடுக்கும் போது கூறியது, தமிழ் மொழி கட்டாய பாடம், எந்த இனவாரும் படியுங்கள், எந்த இனத்தவராகவும் தமிழை படியுங்கள், ஆனால் தமிழை முதல் படித்து பின்பு மற்ற பாடங்களை படிக்க வேண்டும். டான்ஸ் படிப்பதாக இருந்தால் தமிழை படித்துவிட்டு 1.5 மணி நேரம் பிறகு டான்ஸை படியுங்கள். ஏனெனில் நான் தமிழ் வீட்டில் தமிழ் கதைக்க முடியாதபடியாக தான் இந்த பிள்ளையை பாடசாலை கொண்டே விடுகின்றேன். அங்கேயும் வேற லாங்குவேஜில் நீங்கள் படிச்சு அப்போ என்ன கூறினார்கள், நீ ஒரு இனவரியன். உங்களை புரியாம இருக்கிறார்கள். புரியாம இல்லை, சில விடயங்களை நாங்கள் மாற்றங்கள் சொல்ற நேரம் எனக்கு விளங்குது, ஏன் அவர்களுக்கு விளங்குது இல்லை? விளங்குவதில்லை, ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் சில மாற்றங்களை நான் கொண்டு வரும்போது மாற்றங்கள் என்பது போராட்டங்கள் இல்லாமல் மாற்றங்கள் வராது. போராடும் போது நீங்கள் 100 பேரையும் திருப்திப்படுத்த முடியாது.
90 வீதமான மக்கள் பார்வையாளராக உள்ளார்கள். அந்த பார்வையாளராக உள்ளவர்கள் இளம்சே நீங்கள் செய்வது நல்லது சந்தோஷம் என்பார்கள். மற்ற 10 வீதத்தில் 5 வீதமான ஆட்கள் உங்களை எதிர்க்கக்கூடியவர்களாக வருவார்கள். ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் செயற்பாடுகளால் அவர்கள் தாக்கப்பட்டிருப்பார்கள். அவ்வாறு தாக்கப்படும் போது அவர்கள் உங்களை எதிர்ப்பதையே குறியாக இருப்பார்கள் ஒழிய நீங்கள் செய்யும் நல்ல செயல்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. மாறாக இந்த 90 வீதமானவர்கள் அந்த 5 வீதம் எதிர்க்கும் போது கூறுவார்கள், காய்ந்த மரத்துக்கு கல்லறி நடக்கும். நாங்கள் என்ன செய்வது? நான் கூறினேன், ஒரு செயற்குழு என்பது ஒரு வேலி மாறி ஒரு பழம் மரத்தில் காய்த்திருக்கின்றது. அந்த மரத்தில் பழுத்த கனிகளை நீங்கள் எடுத்து உண்ண வேணுமானால் அந்த மரம் பாதுகாக்கப்பட வேணும். செயற்குழு என்பது வேலி. எவ்வளவு தூரம் இந்த சிறுவர் பாடல்கள் இப்ப இங்க இதை பல சிறுவர் பாடல்களை பலர் விரும்பி படிக்கின்றார்கள். இலகுதானே, இப்ப தமிழ் படிச்ச பிள்ளைகள், இப்ப 4-5 வருஷம் தமிழ் படிச்ச பிள்ளைகள் இந்த பாடல்களை பாடுறதுக்கு இலகுவா இருக்கும் இல்லை? இது நான் இங்கு எனது நிகழ்வுகளில் இங்கே பிள்ளைகளே இதை பாடுகின்றார்கள். அவர்கள் வாய்ப்பாடலாக பாடும்போது தமிழ் உச்சரிப்பு, கோயிலுக்கு போகும்போது கூட்டிச் செல்லும் பாட்டி, கும்பிடி நீ கும்பிடு என்று குனிந்து சொல்லும் பாட்டி, வருஷங்கள் மாறப்போக மாட்டாது. எவ்வளவு காலம் சென்றாலும் இந்த ஜதார்த்தம். அப்பா அம்மா அடிக்க வந்தால் அலறி தடுக்கும் பாட்டி, தப்பாய் நானும் பிழைகள் செய்தால் தானே புலம்பும். இது நடக்க போகுது. இது எனது அக்கா செய்ததை எனது மகள் செய்வாள், எனது பேத்தி செய்வாள். இது நடக்க போகிறது. இது காலங்கள் காட்சிகள் மாறினாலும் இந்த அடி கொள்கை மாறாது. அவ்வாறே பூனையை பார்த்து நாங்கள் பாரும்போது, சின்ன சின்ன பூனை சிறந்த நல்ல பூனை, என்னை பார்த்த துள்ளும் எங்கள் வீட்டு பூனை, நாங்கள் படிப்போம். ஆகவே இந்த பிள்ளைகள் இந்த பாடல்களை தாங்களாக விரும்பி இனிமையாக படிக்கக்கூடிய பாடல். ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இப்போ 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ் மலர் பாடங்களில் இப்போ இந்த பாடல்கள் பிள்ளைகள் விரும்பி சும்மா நடந்து பாடிக்கொண்டு இருப்பார்கள். அப்போ அந்த அந்த மனநிலை அந்த பாடல்களுடைய அந்த சந்தங்களில் இருக்குது இல்லையா? இல்லை, இந்த பிள்ளைகள் இதை உணர்ந்து ரசித்து பாடியது என்பதற்கு நான் 2010 நடந்த நிகழ்விலே பாடினேன். 2 பிள்ளைகள் இந்த வெண்ணிலா பாட்டு, சின்ன சின்ன பூனையை ரசித்து பாடினார்கள். கடந்த ஒரு நிகழ்விலே நான் சின்ன பிள்ளைகளை கொண்டு பாடுவிக்க இருந்தது. திடீரென்று வைத்த நிகழ்வு. எனது மனைவியையும் எமது வாய்ப்பாட்டு ஆசிரியையும் பாடும்படி கேட்டேன். அவர்கள் இந்த பாட்டை அனுபவித்து பாடினார்கள். 2ஐயும் நான் காணொலியாக பார்க்கும்போது 9 வயது 8 வயது சிறுவர்கள் அனுபவித்ததையும் 40-50 வயது பெரியவர்களும் ரசித்து பாடி அந்த பாடல்களை பார்க்கும்போது, இந்த பாடல்கள் சிறுவர்களுக்கு மட்டுமல்ல எமக்கும் ஒரு வாகனத்தில் ஓடும்போது பாட்டை போட்டு கேளுங்கள், ஒரு இனிமையாக எளிமையாக மனத்துக்கு ஒரு இதமாக இருக்கின்ற பாடல்களாக, ஒரு செய்தியை சொல்லுகின்ற பாடல்களாக. உதாரணமாக, காலில்லாத நொண்டி மிகவும் களைத்து போனான் அம்மா, கோலை ஊன்றி நடந்த முதுகு கூனி போனான் அம்மா. இந்த பிள்ளை பேர் என்ன கேட்கின்றது? இனிப்பு கடலை வாங்க காசு இனிமேல் கற்கும் ஆட்டேன், தவித்த நொண்டி தவிப்ப போக்க தரும் அம்மாக்கா. அதே மாதிரி பறவை குஞ்சை பார்த்து, ஒரு பறவை குஞ்சு மரத்திலிருந்து நிலத்திலே விழுந்து விட்டது, அது தவிக்கின்ற தவிப்பை பார்த்து, கோழியை பார்த்து, இந்த கோழியை பார்த்து நிறைய பேருக்கு இப்போ இந்த பாடல்கள் இப்போ நினைவுக்கு வரும். ஏன்னா சின்னல்ல படித்த பாடல்கள் இதெல்லாம் வித்துவான் வேந்தனார் எழுதினார் என்பது பலருக்கு தெரியாமல் இருக்கு. அதுதான் வருத்தத்துக்கு, அதான் நிறைய பிரச்சனையான விஷயம். ஆனால் தற்பொழுது இளஞ்சை குறிப்பிட்டது போல வித்துவான் வேந்தனார் பல பாடல்களை எழுதியிருக்கின்றார். தமிழுக்காக பல முக்கியமான தகவல்களை தந்திருக்கின்றார் என்கின்ற நினைவுகளோடு இன்றைய நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்வோம். நன்றி இளஞ்சை. நன்றி, வணக்கம் அனஸ். நீங்கள் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்ததற்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற எமது தமிழ் அன்பர்களுக்கும் IBC ஆதரவாளருக்கும் எனது நன்றியும் வணக்கம். நல்லதோடு இன்றைய அகக்க நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் மற்றொரு விருந்தினரோடு அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.